Hello friends, welcome to Pondy Trends. இன்னைக்கு Pondy Trendsல தொடர்ந்து ப்ரீமிக்ஸ் ரெசிபீஸ் பார்த்துருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு ஒரு ஹெல்தியான ப்ரீமிக்ஸ் ரெசிபி. ஸோ இது வரைக்கும் யாரும் சாப்பிடாத ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஹெல்தியான எலும்புக்கெல்லாம் வலுவான மலச்சிக்கல்லாம் நல்லா கேட்கக்கூடிய சூப்பரான பெரண்டை தொக்கு தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். நல்லா சூப்பராக கமகமன் டேஸ்டியாக காரசாரமாக சூப்பராக இருக்கும். ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் வெளியில் வச்சு தாராளமாக சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த பெரண்டை தொக்கு எப்படி பண்ணலான்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம பாண்டி ட்ரெண்ட்ஸில் பாண்டி மசாலாஸ்ன்ற பேரில் வத்தல், ஊறுகாய், வடகம் எல்லா வகையான மசாலாஸ் கிட்டத்தட்ட ஒரு 15 வகையான மசாலாஸ் எல்லாமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அதே போல் உப்பு காரம்லாம் போட்டு கரெக்டான அளவில் சூப்பராக நம்ம பண்ணித்தரோம். யாருக்காவது வேணும்னா கீழே தெரிய நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆல் ஓவர் இந்தியா டெலிவர் பண்ணுறோம். ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பெரண்டை தொக்கு பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் 200 கிராம் பெரண்டை எடுத்திருக்கேன். அது இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி நைட்டே நல்லா அலசி காட்டன் துணியில் போட்டு நல்லா ஈரம் இல்லாத காய வச்சு எடுத்திருக்கேன். ஸோ இது கூட வெந்தய பொடி, வெந்தயத்தை நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் தனி மிளகாய் தூள், அப்புறம் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். புளி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். இப்போ நம்ம வானலில் ஆல்ரெடி பெரண்டை இட்லி பொடிக்கு வறுத்த எண்ணெய் இருக்குது. ஸோ அதிலே நம்ம இன்னும் ஒரு 60 ml எண்ணெயை சேர்த்துக்கிறோம். ஸோ எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க பெரண்டையை சேர்த்துக்கலாம். பெரண்டையை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகி வரணும். நான் ஏன் பெரண்டையை நைட்டே அலசி காய வச்சுட்டேன்னு பார்த்தீங்கன்னா, சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது. சுத்தமாக தண்ணி இல்லாமல் இருந்தால் தான் உங்களுக்கு, நான் 1 மாதம் சொல்கிறேன், ஆனால் நம்ம 6 மாதம் வரைக்குமே இதை நம்ம வச்சுக்கலாம் வெளியில். ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ தண்ணி எந்த அளவுக்கு படாமல் நீங்கள் இந்த தொக்கு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப லைஃப் வரும். ஸோ அதனால தான் நான் நைட்டே நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பெரண்டை வதங்கிட்டுருக்கு. அப்படியே நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு விட்டுறலாம். பாருங்கள், கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் எவ்வளோ கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. நல்லா டார்க் பச்சையாக இருந்தது, இப்போ ஒரு மாதிரி லைட் பச்சையாக மாறுது. ஸோ இந்த அளவுக்கு போதும், எடுத்துடலாம். நம்ம ரொம்பவும் வத்தல் மாதிரி ஆக்கிட்டிங்கன்னா தொக்கு வராது, உங்களுக்கு நார் நாராக வரும். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எடுத்துட்டு அந்த எண்ணெய் அப்படியே இருக்கட்டும். இப்போ இது நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றி ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இது கூட ஊற வச்சுருக்க புளி தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணியோட அப்படியே புளியோட அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா இதில் கொட்டை நார் எல்லாத்தையுமே நான் எடுத்துகிட்டு தான் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ இப்போ இது ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம தொக்கு தாளிச்சிடலாம். அதே எண்ணெயில், வேறு எண்ணெய் சேர்க்கல, அதே எண்ணெயில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்கேன். அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம், சின்ன ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம், 2 சின்ன ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க பெரண்டையை நம்ம சேர்த்துக்கலாம். பெரண்டை நல்லா இது மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைஞ்சிருக்கணும். அப்போ தான் வாயில் தட்டுப்படாமல் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? புளி ஊற்றி நம்ம அரைச்சிக்கணும். ஸோ எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு. அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த எண்ணெயில் இந்த பெரண்டை நல்லா வதங்கணும். அப்போ தான் அந்த நாக்கு அரிப்பெல்லாம் இல்லாமல் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த தொக்குக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸோ எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஸ்லோ ஃப்ளேம்லேயே வைங்க. பெரண்டை நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், நல்லா வதங்கி எண்ணெய் திரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு நல்ல டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 200 கிராம் பெரண்டைக்கு அது சரியாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸோ எல்லாம் கலந்து விட்டுட்டு அதே மாதிரி ஒரு 10 நிமிஷம் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுலாம். பெரண்டை நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் திரிஞ்சு வரணும். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் கொதிக்க விடுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு லைஃப் வரும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெந்தயத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறோம். டேபிள் ஸ்பூனில் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ அப்படியே விட்டுறலாம். நல்லா எண்ணெய் கசிஞ்சு வரட்டும். எண்ணெய் கசிஞ்சு வந்ததும் நம்மளுக்கு தொக்கு ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருந்தா நல்லா எண்ணெயெல்லாம் திரிஞ்சு வருது பாருங்கள். திரும்ப ஒரு தடவை நம்ம நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் அடுப்பில் வச்சு அதை கிண்டுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு நல்ல லைஃப் வரும், கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ இப்போ இதை அப்படியே விட்டுடலாம். நம்ம இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் ஃபைனலாக எல்லாம் ரெடி ஆகிடுச்சு ஊறுகாய். இப்போ நம்ம ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். ஸோ இது நம்ம இறக்க போகிறோம் ஊறுகாவை தொக்க. ஸோ அதனால் நம்ம இந்த ஸ்டேஜில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சிங்கன்னா நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் அது கூட நல்லா கலந்து திரும்ப இந்த மாதிரி நல்லா எண்ணெய் திரிஞ்சு வரும். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எண்ணெய் திரிஞ்சு நம்ம தொக்கு ரெடி ஆகிருக்குன்னா அவ்வளோதான். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு.
நம்ம சூப்பராக இதை வந்து சர்வ் பண்ணிடலாம். ரைஸில் எப்படி போட்டு சாப்பிட்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ரைஸ், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே வேறு லெவல் காம்பினேஷனாக இருக்கும் இந்த பிரண்டை தொக்கு. கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பேச்சுலர்ஸ், வயசானவங்க, ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் காலையில் சமைக்க முடியலன்னும் போது இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நைட் அப்படியே லைட்டாக ரைஸில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இட்லி தோசை கூட தொட்டுக்கலாம். நல்லா சூப்பராக இருக்கும் இந்த காரசாரமான பிரண்டை தொக்கு. ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி வானல் அடி சாதம் பிடிக்குன்னு சொல்லுங்கள். ஸோ அதில் ஒட்டி இருக்கிறத கொஞ்சமாக ரைஸ் போட்டு நான் நல்லா பிரட்டி சாப்பிட போகிறேன். நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க இந்த சூப்பரான பிரண்டை தொக்கு எப்படி வந்து ரைஸில் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லான்னு பார்க்கலாம். நல்லா கம கம கமன்னு ஃப்ளேவரோட நல்லா கலர்ஃபுல்லாக எண்ணெய் தகன்னு மின்னுது பாருங்கள். அவ்வளோ சத்துங்க, பிரண்டையில் அவ்வளோ சத்து இருக்குது. எனக்கு மோஷன் சரியாக போல், அடிக்கடி கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை வருது அப்படின்றவங்க, எலும்பு தேய்மானம் இருக்குது, கழுத்து வலி இருக்குது, இந்த வலியெல்லாம் இருக்குன்றவங்க எல்லோரும் இதை சாப்பிட்டிங்கன்னா சூப்பரான ரிசல்ட் கிடைக்குங்க உங்களுக்கு. பாருங்கள் நல்லா சூப்பரான பிரண்டை தொக்கு அப்படியே கம கம கமன்னு கலர்ஃபுல்லாக ரைஸில் போட்டு சாப்பிட்டாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். பாய்.